ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முருங்கைக்காய் வச்சு தான் தொக்கு செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்துங்க முருங்கைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து 2 முருங்கைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காயில் ஏராளமான சத்துக்கள் இருக்கிறதுனால ரொம்ப நல்லதுங்க. இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேனுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. 4 பூண்டு இடித்து வச்சுருக்கிறதுங்க, அதை போட்டுக்கலாம். பூண்டு எண்ணெயிலே வணங்குறப்போ நல்லா மணமாக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அடுத்தது பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயத்தை 2 நிமிஷம் வதக்கி விடலாங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன், நாட்டு தக்காளி, அதை போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டுங்க, அந்த அளவுக்கு நான் வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கிருக்குங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க, பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் இடையில ஒரு தடவை கிளறி விட்டேன். அடுத்தது கட் பண்ணி வச்சு முருங்கைக்காய் போட்டுக்கலாங்க. போட்டு பரட்டி விடுங்க. முருங்கைக்காய் போட்டுங்க 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் நிறைய குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நான் வீட்டில் வச்சு குழம்பு மிளகாத்தூளுங்க. சப்போஸ் உங்களுக்கு அது இல்லை அப்படின்னா சாம்பார் தூள் போட்டுக்குங்க. 3/4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குங்க. இது போட்டு நல்லா பரட்டி விடலாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா இன்னும் கூட 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இந்த குழம்பு மிளகாத்தூள்லேயே கொத்தமல்லி, சீரகம், மிளகு எல்லாமே இருக்குதுங்க. அதனால் இது போட்டாவே நல்லா இருக்குங்க. இந்த மசாலாலாம் போட்டுங்க 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. முருங்கைக்காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் ஊற்றிக்குங்க, அளவாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் கலந்து விட்டுட்டேன். பாருங்கள், கொதி வந்துடுச்சு. ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 7 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். 7 நிமிஷம் ஆச்சுங்க, பார்க்கலாம். இடையில ஒரு தடவை பரட்டி விட்டுணுங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் இல்லைங்களா, அதனால் முக்கால்வாசி உப்பு இருக்குது. கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் கலக்கி விடுங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் விடலாங்க, வேகிட்டு. பாருங்கள், மறுபடியும் 2 நிமிஷம் விட்டோம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் ஒயிட் ரைஸுக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நல்லா ட்ரையாக சாப்பிடணும் அப்படின்னா 2 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த கிரேவிலாம் ட்ரை ஆகிக்கும். இந்த முருங்கைக்காய் பொரியலை கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுட்டா சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் ட்ரையாக வச்சுட்டாங்கன்னா ரசம் சாப்பாட்டுக்கு, தயிர் சாப்பாட்டுக்குலாம் கடிச்சிக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓகே, பாய்.